இந்தியாவில் நடுத்தர மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு அவசர நிதி தேவைகளின் போது கை கொடுக்கும் ஒரே பாதுகாப்பான சொத்து என்றால் அது தங்கம்தான். யாரிடமாவது கடன் கேட்டு செல்வதை விட நம்மிடம் உள்ள நகையை அடமான வைப்பதுதான் பலருக்கும் எளிமையான வழியாக இருக்கிறது. இந்த சூழலில் தங்க கடன் வாங்குவோருக்கு பெரும் பயனளிக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்திய ரிசர்வ் வங்கி சில முக்கிய விதிகளில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இதுவரை நீங்கள் தங்கத்தை அடமான வைத்தால் அதன் சந்தை மதிப்பில் அதிகபட்சமாக 75% மட்டுமே கடனாக பெற முடிந்தது. ஆனால் தற்போது இந்த விதி மாற்றப்பட்டு நீங்கள் பெறும் கடன் தொகையின் அடிப்படையில் 3 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. புதிய விதியின்படி உங்கள் கடன் தேவை 2.5 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் உங்கள் தங்கத்தின் மதிப்பில் 85% வரை கடனாக பெற முடியும். இது சிறிய அளவிலான கடன் வாங்குபவர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை அளித்துள்ளது. அடுத்ததாக உங்கள் கடன் தேவை 2.5 லட்சம் ரூபாயில் இருந்து 5 லட்சம் ரூபாய்க்குள் இருந்தால் தங்கத்தின் மதிப்பில் 80% கடனாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் 5 லட்சத்திற்கும் அதிகமான கடன் வாங்க விரும்பினால் பழைய விதிகளின்படி 75% தான் கிடைக்கும். இதை ஒரு உதாரணத்தோடு பார்த்தால் இன்னும் தெளிவாக புரியும். முன்பு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை அடமானம் வைத்தால் 3.75 லட்சம் ரூபாய் மட்டுமே கடனாக கிடைத்தது. ஆனால் இப்போது அதே தங்கத்திற்கு நீங்கள் 4 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற முடியும். அதாவது கூடுதலாக 25,000 ரூபாய் உங்கள் கைக்கு வரும். இந்த மதிப்பீட்டு முறையை பொறுத்தவரை கடந்த 30 நாட்களின் சராசரி விலை மற்றும் முந்தைய நாளின் சந்தை விலை ஆகியவற்றின் அடிப்படையில் வங்கிகள் தங்கத்தின் மதிப்பை கணக்கிடுகின்றன. இது மிகவும் வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான முறையாகும். திடீர் மருத்துவ செலவுகள், கல்வி மற்றும் திருமண செலவுகள் என நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஏற்படும் நிதி சுமையை குறைப்பதில் இந்த புதிய விதி மாற்றங்கள் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றன. தங்கம் அடமானம் வைத்து கடன் பெற திட்டமிடுபவர்கள் இந்த புதிய சலுகையை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப பயனடையுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.